ஜனநாயகம் இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜனநாயகம் ஜிந்தாகாத். சரி, ஒரு ஜனநாயகத்துல உண்மையான அதிகாரம் எங்கிருந்து வருது, அதோட மூலம், அதோட சோர்ஸ் என்ன, வாங்க பார்க்கலாம். எல்லா பவரோட சோர்ஸும் யாருன்னு கேட்டா அது வேற யாரும் இல்ல, நாம தான், மக்கள் தான். பாருங்க, ஆட்சிங்கிறது மேலிருந்து நம்ம மேல திணிக்கப்படுற ஒரு விஷயம் கிடையாது. மக்களாகிய நாம எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் அது. இந்த படத்தை பாருங்களேன், மக்கள் தான் இறையாண்மைக்கு அஸ்திவாரம். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க. நாம தான் பேஸ்மெண்ட். நம்மளோட கூட்ட அங்கீகாரம் இல்லாம ஆட்சியே கிடையாது. சரி, பவரோட சோர்ஸ் மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா அந்த பவரை எப்படி ஒரு சிஸ்டம்குள்ள கொண்டு வர்றது? அதுக்குன்னு சில கட்டமைப்புகள் வேணும் இல்லையா? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த கட்டமைப்புகளுக்கு பேர் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது நிறுவனங்கள். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்மள ஆள்றதுக்காக இல்ல, நமக்கு சேவை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இது பொது நன்மைக்காக அதிகாரத்தை ஒழுங்குபடுத்துற கருவிகள், அவ்வளவுதான். இப்ப நீங்க பாக்குற மாதிரி நீதித்துறை, அரசாங்கம், அப்புறம் பொது சேவைகள், இந்த 3 தூண்கள் தான் ஒரு நிலையான சமூகத்துக்கான கட்டமைப்பை உருவாக்குது. இதுதான் நம்ம சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டிக்கு ஆதாரம். ஓகே, இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆனா அந்த சிஸ்டம்குள்ள அதிகாரம், அதாவது அத்தாரிட்டி எப்படி வேலை செய்யணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? வாங்க அதை பத்தி பேசுவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகாரம்ங்கிறது ஒருத்தரோட சொத்து கிடையாது. அது ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு ட்ரஸ்ட். ஆதிக்கம் செலுத்துறதுக்காக இல்ல, கடமையை செய்யறதுக்காக கொடுக்கப்பட்டது. இது ஒரு புனிதமான, அதே சமயம் தற்காலிகமான பொறுப்பு. இங்க பாருங்க, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பொறுப்பு, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, எப்பவும் சேவை செய்ய நினைக்கும். ஆனா அதே இது ஓனர்ஷிப், அதாவது உரிமை நினைக்க ஆரம்பிச்சா அது ஆதிக்கம் செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு நல்ல சிஸ்டத்துக்கும் ஒரு ஃபெயிலியர் சிஸ்டத்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். அப்போ நம்மளோட வளங்கள், நாம கட்டுற வரிப்பணம் என்ன ஆகணும்? அது நமக்கே திரும்ப வரணும். எப்படி? கோர்ட்டு மூலமா நீதியா, ஹாஸ்பிட்டல் மூலமா ஆரோக்கியமா, நல்ல கல்வியா, உணவு, இருப்பிடம்னு, இப்படி எல்லா விதத்திலையும் நமக்கே திரும்பி வரணும். சரி, இப்போ இந்த மொத்த சிஸ்டத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் பேலன்ஸ், சமநிலை. இந்த பேலன்ஸ் தான் ஜனநாயகத்தோட இதயமே. எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். மக்கள் அங்கீகாரம் கொடுக்கறாங்க, நிறுவனங்கள் ஸ்டெபிலிட்டிய, அதாவது ஸ்திரத்தன்மையை கொடுக்குது, அதிகாரம் அதோட பொறுப்பை சரியா செய்யுது. இந்த 3க்கும் நடுவுல இருக்கிற இந்த ஓட்டம் தான் இந்த மொத்த சிஸ்டத்தையும் பாதுகாக்குது. ஆனா ஒருவேளை இந்த பேலன்ஸ் உடைஞ்சா என்ன ஆகும்? அப்போ சிஸ்டம் எப்படி தடம் மாறும்? அதுக்கு 2 முக்கியமான சிக்னல்கள் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். இந்த ரெண்டும் தான் ஃபெயிலியர் சிக்னல்ஸ், அதாவது சிஸ்டம் சரியா வேலை செய்யலன்னு காட்டுற அறிகுறிகள். ஒன்னு, அதிகாரம் தன்னை ஓனரா நினைச்சுக்க ஆரம்பிக்கும் போது. இன்னொன்னு, மக்கள் கூட்டமே நீதிபதி வேலையை செய்ய நினைக்கும் போது. ஒரு தலைவர் சட்டத்துக்கு சேவை செய்யறதை விட்டுட்டு நானே தான் சட்டம்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரோ, அப்போ அந்த பொறுப்பு உரிமையா மாறிடுது. அந்த நிமிஷம்தான் சிஸ்டம் தடம்புரல ஆரம்பிக்குது. இதுதான் முதல் ஆபத்து. இன்னொரு பக்கம், மக்கள் கூட்டமே இன்ஸ்டிடியூஷன்ஸை மதிக்காம நீதிபதி செய்ய வேண்டிய வேலையை தாங்களே செய்ய ஆரம்பிச்சா சிஸ்டம் மொத்தமா ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். இது சிஸ்டத்தோட அஸ்திவாரத்தையே பலவீனப்படுத்துற ஒரு விஷயம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த சிஸ்டத்தை எப்படி அதோட உண்மையான பாதையில வச்சுக்கிறது? பாருங்க, ஜனநாயகங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அந்த பேலன்ஸை மட்டும் சரியா வச்சுக்கணும். சிஸ்டம் நேர்மையா இருக்கணும், மக்களுக்கு எப்பவும் முதலிடம் கொடுக்கணும். இதுதான் அதோட அசைக்க முடியாத கொள்கை. இதை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் தான் சோர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் சிஸ்டம். அதிகாரங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜனநாயகம் ஜிந்தாபாத். ஜனநாயகம் நீடுழி வாழ்க.